நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2021 கடைசி நாள், இந்த ஆண்டினுடைய கடைசி நாள். ஸோ இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து இந்த வருஷம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பாக பண்ணோம், இல்லை இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கக்கூடாது, இல்லை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எழுதுங்க, யோசிக்காதீங்க, எழுதுங்க. எழுதி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்குறப்ப தான் வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு அடுத்த வருஷம் இந்த விஷயத்தெல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே, நம்ம தப்பாக செய்கிற விஷயத்தை வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு அதை மட்டும் நம்ம சரி செஞ்சுட்டு போனாலே கிட்டத்தட்ட 50% நம்ம முன்னாடி போயிடுவோம். நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் வந்துட்டு இன்றைக்கி பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த டயத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி விஷயத்துக்குள்ளே வந்துட்டு வரேன், கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் வரேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்தியா மிகப்பெரிய ஒரு பலத்தை அடைவதை நோக்கி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்தியன் நேவி வந்து ஒரு ப்ளூ வாட்டர் நேவியாக வரப்போகுது. 2030 இந்தியன் நேவியினுடைய பலம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும், உச்சத்தை தொட்டிருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். என்னடா இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற, அப்படி என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிப்பீங்க. சொல்கிறேன் நான். அதற்கு முன்னாடி 2 குட்டி டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். முதல் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காஷ்மீரில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஆக்டிவ் மிலிட்டன்ஸினுடைய பயங்கரவாதிகளினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. 200க்கு கீழே வந்துட்டு வந்திருக்கு. கடந்த 30 ஆண்டுகளில் 200க்கு கீழே ஆக்டிவ் மிலிட்டன்ஸினுடைய எண்ணிக்கை போனதே இல்லை. 30 ஆண்டுகள் அப்படின்னா 1990 நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டு வந்துருச்சுல. 1990 ஏன் அப்போ தான் தீவிரவாதம் பெரிய அளவுக்கு அங்கே வந்து வருது. ஏன் வருதுன்னா 1989, 90 இந்த காஷ்மீரி பண்டிட்ஸ் மேலே வந்துட்டு பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் வந்து இனப்படுகொலையில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியினுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு அங்கே ஜாஸ்தி ஆகுது. அது வரைக்கும் இந்தியன் ஆர்மியினுடைய ப்ரெசன்ஸ் வந்துட்டு அங்கே கிடையவே கிடையாது. ஹெவிலி மிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. காரணம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1989, 90 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதற்கப்புறம் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளினுடைய எண்ணிக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்டிவ் மிலிட்டன்ஸ் நான் சொல்கிறேன் 200க்கு மேலே வந்துட்டு இருக்கோம். ஆனால் முதன்முறையாக அவங்கள பெரிய அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்கள வந்துட்டு சுட்டுக்கொண்டு இப்போ 200க்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சக்ஸஸ். காஷ்மீரினுடைய ஐஜி விஜயகுமார் அவர்கள் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. முந்தானேத்து நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் என்கவுண்டர்ஸில் ஒரே நாள் நைட்டு 6 பயங்கரவாதிகளை நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனில் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இந்திய ராணுவ வீரரும் வந்துட்டு வீரமரணம் அடைஞ்சிட்டாரு. அதற்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 பயங்கரவாதிகளை வந்து நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொண்டாங்க. அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி. ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி 5 நாளில் மட்டும் 11 பயங்கரவாதிகளை நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய லோக்கல் யூத்ஸ் பயங்கரவாதத்தில் இணைஞ்சவங்களோட எண்ணிக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா 180. அதே இது இந்த வருஷம் பயங்கரவாதத்தில் இணைஞ்ச லோக்கல் யூத்ஸினுடைய எண்ணிக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா 130. ஸோ அதுவும் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அதில் அந்த 130 பேர் வந்துட்டு பயங்கரவாதத்தில் இணைஞ்சாங்கல்ல, அதில் 73 பேர்த்த லோக்கல் மிலிட்டன்ஸ் நான் சொல்கிறேன், அவங்கள வந்துட்டு இந்த முறை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. 17 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் அதில் 39 பேர் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ வரப்போகிற ஆண்டுகள்லையும் வெற்றிகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்ளணும், அதுதான் முக்கியமான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா லோக்கல் மிலிட்டன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபோர்ஸஸ் அடிக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இல்லை. அதனால முக்கியமான நேரத்தில் அவங்க வந்து தாக்குதலில் ஈடுபடுறது கிடையாது. அவங்க யாரினுடைய உதவியினால் தாக்குதலில் ஈடுபட வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் போர் பயிற்சி பெற்ற அந்த பயங்கரவாதிகள் கூட துணைக்கி வர்றப்ப தான் இவங்க அவங்க கூட அக்கம்பெனி பண்ணி வந்துட்டு ஒரு அட்டாக்ல வந்துட்டு ஈடுபட வர்றாங்க. இப்போ வந்து ஒரு 4 பயங்கரவாதிகள் ஒரு போஸ்ட்டை வந்துட்டு தாக்க வர்றாங்க அப்படின்னா அதில் 3 பேர் வந்துட்டு சும்மா சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஒருத்தன் தான் வந்துட்டு அவங்கள டைரக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சண்டையில் லீடராக வந்துட்டு நிற்பான். ஸோ அந்த மாதிரி நபர்களை தேடி கண்டுபிடிச்சு கொள்வது தான் முக்கியமான டாஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. 2022 நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கு வெற்றிகள் தொடர நம்ம வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வின்டர் டைம் இது. பயங்கரமான குளிர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே ஒரு சில பகுதிகளில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு இது குளிர் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நானும் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், குளிர்காலம் வந்துருச்சு, இனிமேல் சென்னையில் மழைலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று புரட்டி போட்டுருச்சு. சரி, குளிர்காலம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் லடாக்கில் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஹிமாலயன் பாசஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு பனி இருக்கும். ஸோ சைனா அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கடினமான மலைப்பகுதிகளில் மோசமான வானிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு பதிலாக ரோபோட்ஸை, மிஷின்ஸை, அதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மனிதர்கள் இல்லாத ஒரு பேட்டில் ஃபீல்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்களாமா.
இப்போ இந்த வின்டர் டயத்தை முன்னிட்டு அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கும் விதத்தில் நிறையா பேர் வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிட்டு இருக்கிறாங்க. நிறையா சோல்ஜர்ஸ்னால வந்துட்டு ஃபார்வர்டு ஏரியாஸில் இருக்க முடியல. சைனாவினுடைய ட்ரூப் ரொட்டேஷன் ரேட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா மிலிட்ரி வெஹிக்கிள்ஸை, ரொபோட்டிக் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸை வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ப் கிளா அப்படின்ற ஒரு ரோபோட்டிக் வெப்பனை, அதாவது இது வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகும், இதில் வந்துட்டு ஒரு லைட் மிஷின் கன் வந்துட்டு மவுண்ட் ஆகியிருக்கும். ஸோ வயர்லெஸ் கனெக்ஷனின் மூலமாகவே வந்துட்டு இந்த வெஹிக்கிளை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரோபோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி ஷூட் பண்ணோம். ஸோ அதை வந்து இப்போ பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூல் 2000 அப்படின்ற டிரான்ஸ்போர்ட்டிங் வெஹிக்கிள்ஸையும் வந்துட்டு இப்போ பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்களாமா. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு மூவ் ஆகும். யாரும் ஒரு டிரைவர் இருந்து வந்துட்டு இயக்கணும் அப்படின்றது இல்லை. ட்ரோனை இயக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டே வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு ஃபுட் சப்ளைஸ், அப்புறம் வந்துட்டு அம்யூனிஷன்ஸ், அப்புறம் வந்து இதுலேயே ஒரு சில வெப்பன்ஸ் வந்துட்டு மவுண்ட் ஆகிருக்கும். எதிரிகள் சப்போஸ் இடையில வந்துட்டாங்க அப்படின்னா தாக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சைனா வந்து எந்த அளவுக்கு ஆட்களை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆர்மியில் ஆட்களை குறைச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, லடாக்கில் மட்டும் இல்லை, ஓவராலாக அவங்களுடைய ஆர்மியை மாடர்னைஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த அஜெண்டாவில் அவருடைய படைகளினுடைய எண்ணிக்கையை குறைச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. சைனாவில் பாப்புலேஷன் குறைஞ்சி வந்துட்டு இருக்கு, அது வேற விஷயம். இவங்க வந்து அமெரிக்கன் ஆர்மி மாதிரி வந்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹை அல்டிடியூட் காம்பேட் வார்ஃபேரில் வந்துட்டு இந்த டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் பிரெயினை மேட்ச் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் ஒரு பேட்டில் ஃபீல்டில் ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்கிறப்ப தான் வந்துட்டு அங்கே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது வரும். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து நான் ரொம்பவே முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்னடா இந்தியன் நேவி வந்து 2030 வந்துட்டு பெரிய அளவுக்கு சக்தியை பெறும், ப்ளூ வாட்டர் நேவியாக மாறும் அப்படி இப்படின்னு வீடியோட தொடக்கத்தில் சொன்னையே, என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்தியா கிட்ட ஆல்ரெடி ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரின் வந்துட்டு இருக்குங்க, ஐஎன்எஸ் அரிஹாந்த். உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். அடுத்து ஐஎன்எஸ் அரிகாத் செகண்ட் நியூக்ளியர் சப்மரினை வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம். இப்போ மூணாவதாக ஒரு நியூக்ளியர் சப்மரினை வந்துட்டு நம்ம ட்ரையல் பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ணிடுவோம். இப்போ அந்த சப்மரின் சம்மந்தமான செய்திகள் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அந்த சப்மரினுக்கு வந்துட்டு இன்னும் பேர் வைக்கப்படலை, S4 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு அழைக்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக அது சம்மந்தமான செய்தி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூகே பேஸ்டு ஜேன்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி அப்படின்ற ஒரு வார பத்திரிகையில் வந்துட்டு அது சம்மந்தமான முக்கியமான செய்தியை போட்டிருக்கிறாங்க. இந்த சப்மரினை S4 சப்மரினை வந்துட்டு சேட்டிலைட்டின் மூலமாக அவங்க கண்காணிச்சதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த 2 நியூக்ளியர் சப்மரினை விட ஐஎன்எஸ் அரிஹாந்த், ஐஎன்எஸ் அரிகாத்தை விட இது ரொம்பவே நீளமான சப்மரின், கிட்டத்தட்ட 20 மீட்டர் அதை விட வந்துட்டு இது நீளமாக இருக்கும். அதனால இந்த சப்மரினில் நிறையா மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஐஎன்எஸ் அரிஹாந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 K4 மிசைலை தான் வந்துட்டு லான்ச் பண்ண முடியும். இந்த K4 மிசைலினுடைய ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3500 கிலோமீட்டர். முக்கியமாக சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வடிவமைச்ச ஒரு மிசைல். ஸோ இந்த மிசைல் வந்து இதே இப்போ இந்த S4ல் எத்தனை லான்ச் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 லான்ச் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மிசைல் டியூப்ஸ் வந்துட்டு இந்த சப்மரைனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 எங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது, அப்படியே டபுள் தி கவுண்ட். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், K4 மிசைல் வந்து இன்னும் டெவலப்மெண்டல் ப்ராசஸில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் டெஸ்ட் வந்துட்டு முடியலை. ஸோ இப்படி இந்தியாவினுடைய நியூக்ளியர் ட்ரையாட் வந்துட்டு மிகப்பெரிய வலிமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்றது வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நியூக்ளியர் வெப்பனை நம்ம எதிரிகள் மேலே வந்துட்டு செலுத்த முடியும். அதான் நியூக்ளியர் ட்ரையாடு. ஒன்று வந்து லேண்ட் பேஸ்டு, இன்னொன்று வந்துட்டு ஏர் பேஸ்டு, மூணாவது வந்துட்டு சி பேஸ்டு. ஸோ இந்த சி பேஸ்டு லான்ச் சிஸ்டமில் சப்மரைன்லேருந்து லான்ச் செய்யக்கூடிய அந்த மிசைல்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே ஆபத்தானதாக கருதப்படுதுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐஎன்எஸ் அரிஹாந்தை வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக 2016-17 எந்த இடத்துல கமிஷன் பண்ணோன்னு எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ணோம். 2009 வந்துட்டு அரிஹாந்தை நம்ம லான்ச் பண்ணிட்டோம். லான்ச் பண்ணுறது வேறு, கமிஷன் பண்ணுறது வேறு. கமிஷன் பண்ணுறது தான் இந்தியன் நேவியினுடைய ஆக்சுவல் பயன்பாட்டிற்கு வர்றது. இப்போ நம்ம ஐஎன்எஸ் அரிகாத்தை வந்துட்டு 2014 வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரம் கமிஷன் பண்ணிடுவோம். இப்போ S4ஐயும் நம்ம கூடிய சீக்கிரம் கமிஷன் பண்ணிடுவோம். அப்படி இருக்கிறப்போ இந்தியாவினுடைய அந்த நியூக்ளியர் ட்ரையாடினுடைய கேப்பபிலிட்டி வந்துட்டு வேற லெவலில் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த இந்தியாவினுடைய நியூக்ளியர் சப்மரைன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை யார் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹாந்தை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா DRDO, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இந்தியன் நேவி, முக்கியமாக ரஷ்யன் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ அவங்களுடைய உதவி வந்துட்டு இந்த சப்மரைன் ப்ரோக்ராமில் பேருதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் LNT நிறுவனம், பெல் நிறுவனம் தான் அரிஹாந்த் சப்மரைனுடைய சோனாரை டெவலப் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு டாடா நிறுவனம்,
அது மட்டும் இல்லாமல் லோக்கலாக இருக்கக்கூடிய நிறைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு கம்ப்ரஸர்ஸ் ரெடி பண்ணுறது, டியூப்ஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி பல வேலைகளை வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்துட்டு என்கேஜ் ஆகி ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் அப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸும் இந்த ப்ராஜெக்ட்டில் ஈடுபட்டு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம 4th நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அந்த வேலையிலையும் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிலையும் வந்துட்டு நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிருவோம் இந்த S4க்கு அப்புறம். அதற்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 2 நியூக்ளியர் சப்மரைன்ஸை வந்துட்டு நம்மளுடைய நேவிக்கு கொண்டு வர்றதற்கான பிளானும் வந்துட்டு இருக்கு. அந்த வேலையை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 2030க்குள்ள இந்தியாவினுடைய அந்த சப்மரைன் ஃபோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். 1999ல் வந்துட்டு நம்ம கன்வென்ஷனல் டீசல் எலக்ட்ரிக் சப்மரைனை தான் வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு வரணும், அதுதான் பெரிய எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வந்துட்டு இருந்தோம். ஆனால் இருக்கக்கூடிய அந்த சூழல் மாறு, எல்லாருமே நியூக்ளியர் சப்மரைன் டெவலப்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பிளானை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு 4 டீசல் எலக்ட்ரிக் சப்மரைனை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரைனை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. நியூக்ளியர் சப்மரைனோட அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலுக்கு அடியில் மாத கணக்கில் வந்துட்டு இருக்கும், அது இருக்கிறதே வந்துட்டு தெரியாது. டேங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லுவாங்க, தொட்டியில் அது இருக்கிற இடமே வந்துட்டு தெரியாது, அடியில் எங்கேயோ போய் ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு மூலையில் வந்துட்டு இருக்கும், திடீர்னு இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நியூக்ளியர் சப்மரைனுடைய அட்வான்டேஜ் அப்படின்றது வேற லெவல். அதனால தான் ஆஸ்திரேலியா வந்து அமெரிக்காவோட இணைஞ்சு இந்த ஆக்கஸ் டீலின் வாயிலாக நியூக்ளியர் சப்மரைனை டெவலப் பண்ணுற அந்த பிளானில் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியா கிட்ட நியூக்ளியர் சப்மரைனுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஜோன்ஸை பாதுகாத்துக்கிறதுக்காக வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில், ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் நம்மளுடைய பகுதிகளை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம சப்மரைன்ஸ் வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ சீனாவினுடைய சப்மரைன்ஸ்லாம் அதுக்கப்புறம் உள்ளே வர்றதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணிக்கை அதிகமானவொடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சில சப்மரைன்ஸை வந்துட்டு நம்ம மற்ற பகுதிகளுக்கு வந்துட்டு நம்ம அனுப்பிச்சு வைப்போம். அதாவது சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நம்மளுடைய நட்பு நாடு அதை ஒட்டி வந்துட்டு நம்ம போகிற மாதிரி வந்துட்டு நம்ம அனுப்பிச்சு வைப்போம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு நம்ம அனுப்பிச்சு வைப்போம். ஸோ இதன் மூலமாக என்ன ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய சப்மரைன்ஸ் எப்பயுமே வந்துட்டு நம்மளுடைய எதிரியான சீனாவை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நாளைக்கு ஒரு போர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சைனா மேலே, சைனாவினுடைய துறைமுகங்கள் மேலே, முக்கியமான வர்த்தக பகுதிகள் மேலே வந்துட்டு ஒரு அட்டாக் நிகழ்த்தணும் அப்படின்னா உடனடியாக வந்துட்டு நம்மளுடைய சப்மரைன்ஸை நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஏரியாவில் இருக்கிறத வந்துட்டு நம்ம அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம நாட்டை விட்டு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்மளுடைய சப்மரைனை வச்சு தான் இமீடியட்டாக ஒரு அட்டாக் கொடுக்க முடியும். ஸோ அதற்கப்புறம் வந்துட்டு பேக்கப் பிளான்ஸ் எல்லாம் போகும், அது வேறு விஷயம். ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்ப தான் அஃபென்சிவ் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ண முடியும், யோசிக்காமல் வந்துட்டு பண்ண முடியும். அந்த பாதையில் இந்தியன் நேவி சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்தியன் நேவி வந்து ஒரு ப்ளூ வாட்டர் நேவியாக மாறும் அப்படின்றத இதை வச்சே நம்ம டவுட்டே இல்லாமல் வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாகிஸ்தானும் சைனாவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் வந்துட்டு நம்ம மிகப்பெரிய ப்ரெஷரை போடுறோம், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக போடுறோம் அப்படின்றத டவுட்டே இல்லாமல் வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து ஒரு ப்ளூ வாட்டர் நேவியாக மாறுறது வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டிப்ளமேட்டிக் அட்வான்டேஜையும் வந்துட்டு கொடுக்கும். நாளைக்கு அமெரிக்கா வந்து இந்தியன் நேவியினுடைய பவர் இந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதனால் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா இன்னமும் ரொம்ப ஒரு முக்கியமான கருவியாக வந்துட்டு அமெரிக்காவுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் வந்து இரிக்க பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதனால தான் நேவியினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமானதாக வந்துட்டு பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா இந்த S4 சப்மரைனில் வந்து 8 K4 மிசைலை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 8 K4 மிசைலை லான்ச் பண்ணலாம், இல்லாட்டி கிட்டத்தட்ட 24 K15 மிசைலை வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணலாம். இந்த K15 மிசைலினுடைய ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 750 கிலோமீட்டர். இது முக்கியமாக பாகிஸ்தானை ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் செய்யப்பட்ட மிசைல். ஸோ 24 அப்படின்றது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். இந்த ஒரு K15 மிசைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 டன் வார்ஹெட்டை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகும். 5 டன் வார்ஹெட் அப்படின்றது பெரிய விஷயங்க, 5000 கிலோ. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்மளுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு டெலிவர் பண்ணுற ஒரு பேஸ் அப்படின்றது நம்மளுக்கு கடல் மார்க்கமாக கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2022லையும் நம்மளுடைய ரெகுலரான அப்டேட்ஸ், முக்கியமான செய்திகள் எல்லாமே வந்துட்டு தொடரும். இன்னும் நிறையா முக்கியமான வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வந்துட்டு நான் சேனலில் பேச போகிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சிருங்க. 2022 நம்மளுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறதற்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்குவோம். மோட்டிவேஷன்லாம் வந்துட்டு நம்ம இருப்போம். ஜெய்ஹிந்த்.